ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் மீட், இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு நமக்கு 2 ஸ்டேட்ல இருந்தும் உண்டு, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பார்ட் 2. நம்ம பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கறதோட பார்ட் 2. ஸோ நம்மளோட ஹெட் கோச், நம்மளோட கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நேத்து வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி சீரீஸா நம்மளுக்கு போய் கொண்டிருக்கு. ஸோ அதுல 2வது பார்ட் நம்ம இன்னைக்கு காணாம. ஸோ இன்னைக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஏன்னா நமக்கு இந்த செஷன் இன்னைக்கு நடத்துறது வந்து ஒரு வெரி குவாலிஃபைடு ஒரு பர்சன், பிஹெச்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அதே நேரத்தில் ஒரு வெல்னஸ் ஆண்டர்பிரினர். ஸோ இത്രയും குவாலிஃபிகேஷன்ஸ், இത്രയും எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ள, அത്രയും நாலேஜ் விஸ்டம் உள்ள ஒரு பர்சனாலிட்டியான இன்னும் நமக்கு ഈ செஷன் எடுக்காம. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் செய்த போல ஹெல்த்துக்கு எத்தனையோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் உண்டு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மள வீட்டில் யூஸ் செய்யற ப்ராடக்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பொருட்கள். ஏன்னா என்னெல்லாம் கெமிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியாமலே வந்து செலவும் பார்க்க மாட்டோம், என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். அப்போ அதுல ஒரு செகண்ட் பார்ட்டா ஒரு 2-3 பிராண்ட், 2 பிராண்ட்ஸ், 2 டைப்ஸ். ஒன்னு ஓரல் கேர் ஒரு பர்சனல் கேர்ல ஓரல் கேர் அண்ட் மென்ஸ் கேர் நினைக்கிறேன். எஸ். ஸோ இது ரெண்டும் டைனமைட் அப்படின்ற ஒரு பிராண்ட், ஆம்பில உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் உங்களுக்கு உண்டு. ஸோ அதுல இன்னைக்கு கிளிஸ்டர் அப்படின்ற பிராண்ட் நம்மளுக்கு காண போனு அண்ட் டைனமைட் மென்ஸோட ரேஞ்ச் எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்ச் நம்மளுக்கு காண போகணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங், வெரி பாப்புலர் அண்ட் ஒரு அமேசிங் 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 பிராண்டான இது 2 பிராண்டும். ஸோ இந்த ஒரு செஷன் நமக்கு நடத்துறதுக்கு அகைன் ஹைலி குவாலிஃபைட் ஆயிட்டுள்ள டாக்டர் ரமேஷ் அவங்கள நான் இந்த வர்ச்சுவல் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றேன். ஸோ வெல்கம் டாக்டர். தேங்க்யூ சங்கீத், தேங்க்யூ. வண்டர்ஃபுல் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நேற்று நம்ம செஷன் டாக்டர் சத்யா சாரோட செஷன் பார்த்துருப்போம். ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் இருக்கோம், நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனாலும், ஈவன் நம்ம மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனாலும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும். தெரியாம நம்மளால கண்டிப்பா அந்த ப்ராடக்டை நம்மளே தொடர்ச்சியா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராண்டை, ஈவன் அதில் இருக்கிற ப்ராடக்டை நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 9 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான், என் பையன், ஒய்ஃபு, ஃபேமிலி எல்லாரும் அதில் இருக்கிற என்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் 9 இயர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கமெண்ட் பண்றது செகண்டரி, ப்ரைமரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் யூஸ் பண்றேன், அதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் அதை ரெகுலராக யூஸ் பண்றேன். ஸோ அப்போ அந்த என்ன காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை ஷேர் பண்ணக்கூடிய செஷனாக தான் இது இருக்கும். இது வந்து அகெயின் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அதில் அடுத்த செஷனில் பார்த்தீங்கன்னா அதில் கீ பாயிண்ட்ஸ் என்ன, கம்பேர் பண்ணி மார்க்கெட்டில் இந்த பிராண்டோட நம்ம பிராண்டோட வேல்யூ என்ன, அதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, அது ஒரு செஷனாக வரும். அடுத்து அதில் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸ். ஒரு காமன் ஃபோரம்ல நம்ம ஓங்கி அடிச்சு சொல்லக்கூடிய சில சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பட் அது போக நம்ம செல்ஃபா அந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த பேஸ்ட் தான் எடுத்து நம்ம தேய்ச்சி பார்க்கலாம், வெளியே எடுத்து ஒரு 1 hour 2 hour 1 day 2 day வச்சு பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கம்பேரிட்டிவ் டெமோஸ் இருக்கு, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நம்மளே ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அந்த பேஸ்ட்டை. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த செக்டார்ஸ்ல வரும். ஸோ இன்னைக்குள்ள நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ பவர் பாயிண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ வசீகரா அகைன் எஸ்எஸ் டீமோட பர்சனல் கேர் செஷன். ஸோ பவர் பாயிண்ட் மோட்ல வரணும். ஓகே. ஸோ பர்சனல் கேர் இன்னைக்கு சங்கீத் சொன்ன மாதிரி 2 ப்ராடக்ட், 2 செக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஒன்று வந்து கிளிஸ்டர்ங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. ஏன்னா ஆம்பே பொறுத்த வரைக்கும் சில பிராண்ட் வந்து ஒன்லி ஃபார் இந்தியா, சில பிராண்ட் வந்து குளோபலி எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் இன்னும் இந்தியாவில் லான்ச் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டோலேயே நீங்க பார்க்கலாம், அதுல ஒரு 1-2 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு இன்னைக்கு இந்தியாவில். பட் அது அந்த செக்டார் வந்து நிறைய அட்வான்ஸா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இன்னும் நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தை இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல
கொஞ்சம் கூட ஃபிளாஸ் இல்லாம எந்த ஏற்ற இறக்கம் இல்லாம கொண்டுட்டு போக முடியும். ஸோ கிளிஸ்டரோட ஆரம்பம் 1965. ஸோ பேஸ்ட் பாப்புலரான ஒரு டைம். ஸோ அந்த டைம்ல இன்னும் சேஃபா ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். பர்டிகுலரா நம்ம வந்து நம்மளோட டீத் வந்து கிளிசனிங்கா நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி வச்ச ஒரு பிராண்ட் நேம் தான் கிளிஸ்டர். டு கிளிசன் த டீத், கிளிஸ்டர் அப்படிங்கிற நேம் வந்து ஆம்பே பிராண்ட் பண்ணி ப்ராடக்ட் லான்ச் பண்ண சமயம் வந்து 1965. ஸோ கிளிஸ்டர்ல நம்ம அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கிளிஸ்டரோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓரல் ஹெல்த் இஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஓவரால் ஹெல்த். ஸோ ஓரல் ஹெல்த்துக்கும் ஓவரால் ஹெல்த்துக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மவுத் வந்து ஒரு கேட்வே. ஸோ அந்த மவுத் வழியா என்ன வேணாலும் என்டர் ஆகலாம். பட் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளோட நேச்சுரலாகவே சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அதையும் ஓவர் லுக் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட் வந்து நம்ம ஒரு ஸ்வீட், ஒரு சின்ன அல்வாவோ அல்லது ஒரு மைசூர் பா சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுன்னா நம்ம அப்படியே ஆல் ஓவர் த மவுத் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முழுங்கிட முடியாது. சம்திங் அங்கே ட்ரேசஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே போய் படுத்துடுறோம். ஸோ அப்போ அது சுகர் லோடு வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சுகரே ஒரு டேமேஜிங் ஃபேக்டர். அந்த சுகரை பேஸ் பண்ணி வளரக்கூடிய பாக்டீரியா அதை விட டேமேஜிங் ஒரு ஃபேக்டர். ஸோ அப்போ நம்மளுடைய வெளியிலேருந்து வரக்கூடிய லோடு ஜாஸ்தி ஆகும்போது நேச்சுரலாக இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா, ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். ஸோ அப்போ ஓரல் ஹெல்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஓரல் ஹெல்த் வந்து ஓவரால் ஹெல்த்துக்கு முக்கியம்னா இந்த ஓரல் கேர் அப்படிங்கிற செக்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட கீ பாயிண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஓரல் மைக்ரோபயோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓரல் மைக்ரோபயோம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிளிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிளிஸ்டருக்குன்னு சில கமிட்மெண்ட் உண்டு. ஏன்னா ஆம்பே அப்படின்னாலே வந்து வேல்யூ, அதாவது எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து சில விஷயங்களை பண்ணும். அது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது. ஒரு ட்ரஸ்ட், அந்த கன்சியூமர் ஒரு கிளைண்ட் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன் கூட அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு கிளிஸ்டரோட ஆம்பேவோட கமிட்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஓரல் கேர் சிஸ்டம். ஸோ ஒரு பிரஷ் அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. அது ஒரு பெரிய செக்மெண்ட். அது நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு நம்மளோட டீத் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரெண்டாவது லெகசி ஆஃப் கான்ஃபிடென்ட். ஸோ என் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற நேம் வாங்கியிருக்கு. ரெண்டாவது எவ்ரி செகண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு, எவ்ரி செகண்ட் ஒரு பேஸ்ட் வந்து சோல்ட் ஆயிட்டு ஆம்பேவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அடுத்து லாஸ்ட் செக்மெண்ட் வந்து பிளான் பேஸ்டு குட்னஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயமும் பிளான் பேஸ்டா இருந்தா இன்னும் நமக்கு சேஃப், இன்னும் அது ரீசைக்கிளபிள், அன்வான்டா தேவையில்லை, எல்லாமே கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 3 விஷயம் கிளிஸ்டர் நமக்கு கொடுக்குற, நம்ம இந்த மார்க்கெட் கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட். ஸோ பிளான் பேஸ்டு குட்னஸ். ஸோ பிளான் பேஸ்ட்னா அதுல சில மூலிகைகள் ஆட் பண்றது வந்து வெரி காமன், எல்லா பேஸ்ட்லயும் இருக்கும். ஆனா ஈவன் சார்பிட்டால், கிளிசரின் இதெல்லாம் வந்து கெமிக்கலா சிந்தசிஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா சிந்தசிஸ் பண்ணிடலாம். ஒரு லேப்ல சிந்தசிஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட், கெமிக்கலி சிந்தசிஸ் காம்பவுண்ட் அப்படின்னா வெரி சீப். பட் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய சேம் காம்பவுண்ட் பிளான்ட்ல இருந்து வருது அப்படின்னா அது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் உண்டு, எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் தேவை, எக்ஸ்ட்ரா அந்த லெகசி வந்து முக்கியம். ஸோ இங்க கிளிஸ்டர் ஃபாலோ பண்ணக்கூடிய மேக்சிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே பிளான் பேஸ்டு சோர்ஸ்டாக தான் இருக்கும். லேப் டெரிவேஷன் வந்து பிளான்ட்ல இருந்து கிடைக்காம இருந்தா. ஸோ அதுக்கு வெரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து பிளான் பேஸ்டு குட்னஸா நமக்கு கிளிஸ்டர்ல வந்து கண்டினியூஸா ஆட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அது ஈவன் அந்த பெப்பர்மெண்ட் வந்து நியூட்ரலைட்ல இருந்து வருது. அதான் நியூட்ரலைட்டுங்கிற பேர் அடிபடும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் தோணக்கூடிய விஷயம் வந்து ஆர்கானிக். ரெண்டாவது வி கேன் ட்ரேஸ் பேக் த சோர்ஸ். ஏதாவது தப்பு நடந்ததுன்னா எந்த பிளான்ட்ல எந்த ஃபார்ம்ல என்னைக்கு கல்டிவேட் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நியூட்ரலைட் சர்டிஃபைடு பெப்பர்மெண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகுது. ஸோ எனி டைப் ஆஃப் அந்த பிளான்ட் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சர்டிஃபைட் ஃபார்ம்ல இருந்து வருது நமக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ அடுத்து ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ நம்ம ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்டன்ட் வாங்கின ஒரு ஃபார்முலேஷன். ஸோ ஏபிஎஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கார் வந்து ஸ்கிட் ஆகாம அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. பேஸ்ட்ல ஒரு பிராண்டிங் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெமினாக்ட். ஸோ ரெமினாக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரீமினரலைசேஷன் ஆக்ஷன். அதாவது நம்ம பல்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், கோல்டா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அது வேற ஒரு அல்கலைன் ஃபுட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோம்,
ஏதாவது நம்ம பிஹெச் முன்ன பின்ன இருக்கும்போது நம்மளுடைய பல்லுல சின்ன சின்ன டேமேஜஸ், எனாமல் வந்து எரோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, மினரல்ஸ் வந்து அதுல இருந்து உரி 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 கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு 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 மினரல்ஸ் ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த டீத். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா சம்திங் ஹேஸ் டு பிளேஸ் பேக் த மினரல்ஸ். அந்த மினரல்ஸை பழையபடி உள்ள கொண்டு போகும். அதுக்கு நேச்சுரல் நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீலோ ப்ரோட்டீன் சொல்லி நம்மளுடைய சலைவால இருக்கும். ஸோ கண்டினியூஸா நம்ம வந்து உமிழ்நீரை வந்து சுரந்துகிட்டே இருக்கும். we are secreting saliva அப்படின்னா தி சலைவா ஹேஸ் அ பெக்குலியர் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய மினரல்ஸ் வந்து ரீடெபாசிட் பண்ணும். பட் நிறைய நேரத்துல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோ ஒரு ஊறுகாய் வாயில வச்சோம்னா அப்படியே எச்சில் ஊறும், சலைவா நல்லா செக்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா ஃபுட்ஸும் இருக்கிறது இல்லை. சில ஃபுட்லாம் வந்து சலைவாவே டோட்டலா செக்ரேட் ஆகாது. நம்ம அதுக்கான டைமும் கொடுக்க மாட்டோம். வாயில படுறது தெரியாது, அதுக்குள்ள வயிற்றுக்குள்ள போயிடும். அடுத்து வாயில படுறது தெரியாது, வயிற்றுக்குள்ள போயிடும். ஸோ சலைவா வந்து ப்ராப்பரா செக்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ பேஸ்ட்ல இருந்து again it can place back to the same place அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலேஷன் தான் இந்த கிளிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு பேட்டன்ட் ஃபார்முலா பேர் வந்து ரெமினாக். ஸோ நம்மளுடைய டெய்லி ஃபுட்ஸ்னால, ஈவன் நம்ம பிளேக் ஃபார்மேஷன்னால நம்மளுடைய எனாமல் எரோட் ஆகி டீமினரலைஸ் ஆனதை திரும்ப ரீமினரலைஸ் பண்றதுக்கு நம்ம கிளிஸ்டர்ல இருக்கிற ஒரு ஃபார்முலேஷன் வந்து ரெமினாக்ட். ஸோ இது வந்து ஃப்ளோரைட் பேஸ்ட் ஃபார்முலேஷன். ஸோ சம் காம்பினேஷன் எல்லாத்துலயும் இருக்கும். பட் ஃப்ளோரைட் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுது. நம்மளுடைய பல்லுல திரும்பவும் அதை உட்காந்து எனாமலை வந்து ரீஃபார்ம் பண்ண வைக்கும், ஃபர்தரா எரோட் ஆகிறத தடுக்கும். இந்த ஃபார்முலேஷன் வந்து ரெமினாக், இது கிளிஸ்டர்ல தான் இருக்கு. ஸோ அடுத்து ஸோ நம்மளுடைய கிளிஸ்டருக்கு எப்பவுமே 7-7. ஸோ 7-7 அப்படின்னா பார்த்தீங்கன்னா 7 பெனிஃபிட்ஸ் இருக்கு கம்பேர்ட் டு அதர் பேஸ்ட்ல. ஒரு 7 பெனிஃபிட்ஸ் வந்து கிளிஸ்டர்ல உண்டு. அது ஃபர்ஸ்ட், எல்லா பேஸ்ட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து ஒயிட்டன்ஸ் த டீத். ஸோ பல்ல வந்து நம்ம ஒயிட்டா நல்லா எந்த ஒரு அங்கங்க எதுவும் செடிமெண்ட்ஸ் இல்லாம ஒயிட்டா கிளீன் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது பிளேக்ஸ் அங்கங்க உள்ள ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். பல்லோட உள்புறம் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு பிளேக் மாதிரி பிளாக் கலர்ல ஃபார்ம் ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ கிளிஸ்டருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஃபைட் த கேவிட்டிஸ். நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ஸ், எக்ஸஸ் சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே கேவிட்டிஸ் உண்டு பண்ணும். அந்த கேவிட்டியை ஃபைட் பண்ணி ஹீல் பண்ணணும். அப்போ கிளீன் பண்றதை சேஃபா பண்ணணும். ஸோ இதை நம்ம டெமோல வந்து நல்லா பார்க்கலாம். இந்த பேஸ்ட் வந்து எப்படி சேஃபா கிளீன் பண்ணுது. பட் ஹவு ஃபார் இட் இஸ் சேஃப் அப்படிங்கிறத நம்ம டெமோல தான் பார்க்க முடியும். அந்த பேஸ்ட்டை கையில் எடுத்து ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அந்த சேஃப்டியை நம்ம உணர முடியும். அடுத்து ஃப்ரெஷன்ஸ் த பிரீத். நம்ம ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு போனோம்னா நம்மளோட பிரீத் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்புறம் ரெமினாக் ஃபார்முலா பண்ணக்கூடிய ரீமினரலைசேஷன் பண்ணணும். பர்டிகுலரா காஃபி, டீ நம்ம ரெகுலரா எடுக்கிறோம். ஸோ அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அதில் படியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிளிஸ்டர் வந்து நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி சேஃப், மல்டி பெனிஃபிட்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மல்டி ஆக்ஷன் டூத் பேஸ்ட். ஸோ அடுத்து நம்மளுடைய கிளிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து கிளிஸ்டரோட ஒரு நார்மல் கிளிஸ்டர் பேஸ்ட். ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு இது வந்து வெரி காமன். ஸோ கிளிஸ்டர்னா இந்த கலர்ல, இந்த காம்பினேஷன்ல எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் 300, ஒரு 200 கிராம் உள்ள பேஸ்ட் வந்து 322 ருபீஸ் எம்ஆர்பிக்கும், நமக்கு வந்து 292 ருபீஸ் வரும். ஸோ அப்போ இது எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ கீழே பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இருக்கும், கிட்டத்தட்ட 198 டைம்ஸ் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ரெகுலர் யூஸுக்கு 198 டைம்ஸ் வந்து வரும். ஸோ யூஸ்வலாக நம்ம குவான்டிட்டி கம்மியாக எடுத்தால் போதும், கான்சன்ட்ரேட்டட் ஃபார்முலா. ஸோ அந்த நார்மல் குவான்டிட்டி எடுக்கும்போது 198 டைம்ஸ் இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம், அந்த 200 கிராம் பேஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல எல்லா பேஸ்ட்லையும் நம்ம கமிட்மெண்ட் எதிர்பார்க்க முடியாம இந்த பேஸ்ட்ல ஸ்பெஷலா என்ன இருக்குன்னா, அந்த மைக்ரோபயோம் கிளீன் பண்ணோம், பிளான் பேஸ்ட் குட்னஸ் இருக்கும், 7 டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸையும் பண்ணும். பட் அது எல்லாமே நம்மளுடைய ஓரல் மைக்ரோபயோம் அஃபெக்ட் ஆகாம. ஏன்னா பல்ல கிளீன் பண்றது, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ளோர் கிளீன் பண்றது, நம்மளுடைய ஹவுஸை கிளீன் பண்றது ஆஸ் யூத்தையும் கிளீன் பண்ணலாம், அதில் சேஃபான ஒரு ப்ராடக்ட் யூத்தையும் கிளீன் பண்ணலாம். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்தரா டேமேஜ் பண்ணாம எந்த அந்த நார்மலா இருக்கக்கூடிய எதையும் ஆல்டர் பண்ணாம கிளீன் பண்ணணும். ஸோ துணியை வந்து நீங்க ப்ளீச்சிங் போடலாம், கம்ப்ளீட்டா எடுத்துரும், எந்த அழுக்கா இருந்தாலும் எடுத்துரும். பட் அதோட சேர்ந்து நம்மளோட ஷர்ட் கலரும் போயிடும். ஸோ அந்த மாதிரி கிளீனிங் நமக்கு வேணாம். நம்மளோட ஷர்ட் கலர் நீட்டா இருக்கணும், அழுக்கும் போகணும். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய பல்லுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நார்மலா இருக்கணும், சேஃபா கிளீன் பண்ணணும். அப்போ நம்மளுடைய ஓரல் மைக்ரோபயோம் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மைக்ரோப்ஸ், பாக்டீரியா, குட் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து இன்னைக்குள்ள ட்ரெண்டு. நீங்க எதை எடுத்தீங்கனாலும் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் பாக்டீரியா. ஒரு கை கழுவுறோம், நம்ம ஹேண்ட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ப்ரஷ் பண்றோம், நம்மளுடைய ஓரல் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு ஃபுட்டோ சப்ளிமெண்ட்ஸோ எடுக்கிறோம், ஸோ நம்மளுடைய கட் பாக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்படி ஒரு இடத்துலையும் பாக்டீரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ கட் டிரான்ஸ்பிளான்ட், மைக்ரோபியம் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமன். அந்த பாக்டீரியா டேமேஜ் ஆகாம நம்ம ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டூ அ வெரி கிரேட் பெனிஃபிட் டு அவர் பாடி. நம்மளோட பாடிக்கு நம்ம பண்ணக்கூடிய பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த மைக்ரோபயோம் டேமேஜ் பண்ணாம பாத்துக்கிறது. ஸோ இந்த பேஸ்ட் அந்த கேரண்டி இருக்கு. இட் வில் நாட் அஃபெக்ட் த ஓரல் மைக்ரோபயோம். ஸோ ரிமைனிங் நிறைய ஸ்டடீஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 10 டேஸ்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்தடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இது போக நிறைய அதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கணுமோ அது இருக்கும், என்னென்ன இருக்கக்கூடாதோ அதில் இருக்காது. அதுக்கு வெரி ஃபேமஸ் பார்த்தோன்னா பேரபென். இன்னைக்கு பேரபென் எல்லா இடத்துலையும் இருக்கும். எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ். நம்ம எண்டோக்ரைன்ல நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் மாதிரியே வேலை செய்யக்கூடிய சில கெமிக்கல்ஸ் உண்டு. அதுல ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த பிபிஏ, பேரபன் இதெல்லாம் நம்பர் 1ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பேஸ்ட்லயோ இந்த ப்ரஷ்லயோ இருக்காது. ஸோ அது போக ஒரு பேஸ்ட் அப்படின்னா நல்லா நுர வரணும், பெராக்சைட்ஸ் ஆட் பண்ணா கூட வரும். ஸோ அந்த மாதிரி பெராக்சைட்ஸ் இருக்காது. சுகர் இருக்காது. சுகர் சேர்த்தா நல்லா அழுக்கு போகும், பல்லு வந்து நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கும், பட் எனாமல வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சுகர்ஸ் இருக்காது. அனிமல் டெரைவ்டு இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது இதுல பிளான்ட் பேஸ்டு குட்னஸ் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம். ஸோ இது வந்து ஒன் கேட்டகரி ஆஃப் த பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அது வந்து நம்ம இந்தியாவுக்காகவே ஸ்பெஷலா, ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து இதே காம்பினேஷன்ல கொஞ்சம் நம்மளுடைய ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வந்தக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ ஹெர்ப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஹெர்ப்ஸ் மேல இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹெர்ப்ஸும் நம்மளுடைய பாரம்பரியத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு வலி தாங்கவே முடியல, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிராம்பு எடுத்து எந்த இடத்துல பல்லு வலி இருக்கோ அதில் வச்சு அப்படியே அமுத்திக்கிட்டு 1 hour 2 hour ஈவன் ஓவர் நைட்லாம் வச்சிருக்கோம். ஸோ பல்லு வலி தாங்க முடியலன்னா அந்த இடத்துல கிராம்பு வச்சு, க்ளவ் அப்படிங்கிறது வந்து கிராம்பு. ஸோ அந்த க்ளவ் வச்சுட்டு அடக்கிட்டு படுத்தோம்னா அந்த பெயின் அப்படியே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தது தான் கிளிஸ்டர் ஹெர்பல் ரேஞ்ச். ஸோ அந்த ஹெர்பலோட ரேட் ஜஸ்ட் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நமக்கு வந்து 305 rupees வருது. ஸோ அந்த ஹெர்ப்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஹெர்பல் பேஸ்ட்ல பெக்குலியராக இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்ட் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷன்ஸ் அவர் ப்ரீத்துன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்பியர் மின்ட் இருக்கும், பெப்பர் மின்ட் இருக்கும், க்ளவ், கிராம்பூ இருக்கும், இஞ்சி இருக்கும், டீ ட்ரீயோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும், கேம்பர் சூடா இருக்கும், நீம் நம்மளுடைய வேப்பில இருக்கும். இது போக இன்னும் அடிஷனல் துளசி, பேசில்ஸ் வந்து துளசி இருக்கும், யூகலிப்டல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும், லெமனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும், பட்டை முளத்தியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும், பெப்பர்மெண்ட், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்னொன்னுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில இது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் அவர் த டீத், சில இது இட் வில் ஃப்ரெஷன்ஸ் அவர் பிரீத், சில இது இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் த கேவிட்டிஸ். ஆல்ரெடி ஏதாவது டேமேஜோ கேவிட்டிஸோ ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணும். பட் ஒன்னொரு பெனிஃபிட்ஸ்க்கு உண்டு. இதெல்லாம் சேர்த்து இப்போ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில சோப்புகள்ல நீம் ஆட் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் எவ்வளவு % இருக்கும் அப்படின்னா 1% ஆட் பண்ணாலும் நீம் ஆட் பண்ணது தான், 10% ஆட் பண்ணாலும் நீம் ஆட் பண்ணது தான். பட் இந்த பேஸ்ட்ல பார்த்தோன்னா நம்ம அதை பார்க்கலாம். நீங்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ப்ரஷ்ல போடும்போது அங்க மைக்ரோ கேப்சூல்ஸா ஃபுல்லா நீங்க கண் கூட பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அந்த கேப்சூல்ஸ் இருக்கும். அந்த ஒரு கேப்சூல்ஸ்குள்ளேயும் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கும். ரெண்டாவது நீங்க பல்லுல வச்சு ப்ரஷ் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸ்மெல்லோ ஈவன் பெப்பர்மெண்ட்ல நமக்கு சில்லுன்னு இருக்கும், மென்தால் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது அந்த ரிசல்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சிஸ்டர் வந்து இந்த ப்ராடக்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுவாப்ல. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நான் செகண்ட் டைம் அந்த ஆர்டர் பண்ணும்போது ஏன் இதே வாங்குறேன், நார்மல் பேஸ்ட் வாங்க வேண்டியது என்னன்னு கேட்கும்போது லாஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது அந்த பல்லு வலி இல்லாமல் இருந்துச்சு, அதனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கலாம், ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஃபீல் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்க வேண்டியதை பார்த்தோம். என்னால் இருக்கக்கூடாது. கன்ஃபார்மாக இதில் ஆல்கஹால் கிடையாது, காமனாக இருக்கக்கூடிய பேஸ்ட் இன்கிரீடியன்ட், பேரபின் கிடையாது, பெராக்சைட்ஸ் கிடையாது, அனிமல் டெரைவ்டு இன்கிரீடியன்ஸ் எதுவும் கிடையாது, சுகர்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி, ஏன்னா இங்கே தான் ட்ரஸ்ட் வேலை செய்யுது. லேபிளில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள ஆட் பண்ணி விடலாம். பட் ஆம்பே மாதிரி ஒரு பிராண்டு ஏன் இன்னும் மக்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறோம் அப்படின்னா இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இருக்காது, இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்கோ அந்த ட்ரஸ்ட், இங்கதான் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து வேலை செய்யும். ஸோ கிளிஸ்டர்ல இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இல்லை. வெரி சேஃப், எஃபெக்டிவான ஒரு பேஸ்ட். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நான் பண்ணதை ரிப்பீட் பண்றேன். கேவிட்டிஸை வந்து ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணும், ஸ்டெயின்ஸ் அண்ட் ஃபிளேக்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணும், சேஃபா கிளீன் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட சென்சிட்டிவிட்டி 10 daysல குறையாத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக 2 times a day அட்வைஸ் பண்றோம். ஸோ
ஸோ 2 times a day ஃபார் 10 days யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பல் கூச்சம் இருந்துச்சுன்னா அது குறையறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரீமினரலைசேஷனை ப்ரொமோட் பண்ணும், ஸ்ட்ரெயின் ரிடக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணும், ஃபர்தரா ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகாது. கம் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஏன்னா ஹெர்பல் அந்த பெனிஃபிட்ஸ் நீங்க பார்க்கலாம். நல்லா கம் ப்ளீடிங் இருக்கு, கம் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, நம்மளோட ஈறுகள்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹெர்பலோட எஃபெக்ட் ஸ்ட்ராங்கா நீங்க பார்க்கலாம். ஸோ அதான் ஹெர்பலோட ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ அடுத்து கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 10 daysல நம்மளோட பிளேக் உள்ள இருக்குல்ல கருப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதோட ரிடக்ஷன் நம்ம ஃபீல் பண்ணலாம். 12 ஹவர்ஸ்க்கு நம்மளோட பிரீத் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். சென்சிட்டிவிட்டி 10 daysல குறையறத பார்க்க முடியும். கம் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா 10 daysல குறையறத பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு ஆளு கொடுத்து அவரோட எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண டேட்டா. ஸோ ஹெர்பல் பேஸ்ட்டுக்கு இவ்வளோ ஷார்ட் டேர்ம்ல பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம இருக்கிற ரேஞ்ச் வந்து கிட்ஸ். ஸோ என் பையனுக்கு கிட்டத்தட்ட 8 வயசு ஆக போகுது. ஸோ 2017 இருந்து நம்ம பல்லு முளைக்க ஆரம்பிச்சதுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பேஸ்ட் வந்து கிளிஸ்டர் கிட்ஸ் தான். ஏன்னா என்னோட பையன், என் தங்கச்சி பையன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பையன், இவங்க எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிளிஸ்டர் கிட்ஸ். இன்னைக்கு மார்னிங் வரைக்குமே இதான் யூஸ் பண்றாங்க. இப்பதான் இதுல இருந்து மாறலாமா அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கும். ஏன்னா இது ரொம்ப என்ஜாய் பண்ணா அவன் வாடுக்கு போட்டு விளக்கிட்டு இருக்கான். அது வந்து ஒரு பேஸ்டாவே மதிக்கிறது இல்லை. அது ஏதோ போட்டு அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அப்படியே அவர் என்ஜாய் பண்ணுவார். அது வந்து ஒரு பேஸ்டாகவும் அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கு, நம்மளோட பல்ல கிளீன் பண்ண அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்காது. ஸோ சிம்பிளா அது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவரை ப்ராப்பரா அந்த ஏதோ உள்ள போய் ஒரு ஜாலியா இருக்கு. பபுள் கம் போட்டா நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஃபீல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரஷ். ஸோ ப்ரஷ்ல கிளிஸ்டர் அட்வான்ஸ் டூத் ப்ரஷ். ஸோ ப்ரஷ்ல என்னத்த பெரிய டிஃபரன்ஸ் வந்துட போகுது அப்படின்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து உள்ள வைக்கும் போதே வி கேன் ஃபீல் இட். ஸோ நார்மல் ப்ரஷ்ஷை வைக்கும்போது அந்த ஒரு ஷார்ப்னஸ் நங்கு குத்தும். இந்த ப்ரஷ்ஷை வைக்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சாதான் அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். ஸோ அது போக வேற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, நெக் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும், ப்ராப்பரா ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்ம கம்ஸ் மேலேயோ பல்லு மேலேயோ எக்ஸஸ் ப்ரெஷர் இல்லாத அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயே 3 இருக்கு. ஒன்று கம் மசாஜர் இருக்கும் அந்த ப்ரஷ்லேயே, 2வது டங் கிளீனர் இருக்கும். ஸோ அதோட பேக் சைடில் டங் கிளீனர் இருக்கும். ஸோ ஒரே ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணிக்கலாம், கம் மசாஜ் அதுலேயும் நடக்கும். ஸோ டங்கும் கிளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிரிசில்ஸ் வந்து ரொம்ப பெக்குலியரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம பார்க்கலாம். பிரிசில்ஸ் தான் அந்த இருக்கிற அந்த ஹேர் பேட்டர்ன் வந்து காம்பினேஷனோட இருக்கும். சாஃப்ட், மாடரேட் 2 காம்பினேஷன்ல இருக்கும். அந்த சாஃப்ட் பிரிசில்ஸ் கூட ரவுண்டட் எட்ஜஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல பார்க்கலாம். நம்ம அந்த பிரிசில்ஸோட எண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஷார்ப் கட்டிங் வைக்கலாம், அது வந்து ரொம்ப சீப்பா முடிஞ்சிடும். பட் அதுவே நீங்க ரவுண்டட் எட்ஜஸ்னா அதுக்குன்னு சில டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அந்த பிரிசில்ஸ் எல்லாம் ரவுண்டா இருக்கும். அப்படிப்பட்ட பிரிசில்ஸ் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பேக்ல 4 இருக்கும், 286 rupees. ஈச் வந்து 77 rupees இருக்கும். ஸோ இதுலேயே அட்வான்ஸ்டு டங் கிளீனர் உண்டு. அந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ரப்பர் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து சாஃப்ட் கம் மசாஜர். நீங்க ப்ரெஷ் பண்ணும்போதே கம்மையும் மைல்டா மசாஜ் பண்ணி அதோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ். ஸோ இதான் ப்ரஷோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்த ப்ராடக்ட். ஸோ இதுல என்னன்னா பிரிசில்ஸோட இன்னும் கூட அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ என்னன்னா பிரிசில் பேட்டர்ன், சாஃப்ட் அண்ட் மீடியம் பிரிசில்ஸோட காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும் நெக் வந்து. இது எல்லாத்தையோட என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்மாலர் ஸ்பேஸ்ல நம்பர் ஆஃப் பிரிசில்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி, இன்மோல்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரிசில்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ள நிறைய பிரிசில்ஸ் வைக்கிறதுனால ஸோ கிளீனிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அது இந்த ப்ரஷோட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ். ஸோ இது போக அதோட குவாலிட்டி, அந்த பிளாஸ்டிக்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. இது வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸா இருக்கும். ஹேண்டில்ஸ் வந்து அதில் பிபிஏ மிக்ஸ் ஆயிருக்காது. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது பிபிஏ வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாது. பிபிஏ வந்து ஒரு ஹார்மோன் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேல ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகே. இது வந்து இந்தியன் டென்டல் அசோசியேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் பை அவர் ஓன் இந்தியன் டென்டல் அசோசியேஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக 2/2 மார்னிங் ஈவினிங் 2 வேளை ப்ரஷ் பண்ணோன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ நம்மளோட டீத்தும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஃபேக்ட். ஸோ ப்ரிவென்ஷன். ஸோ ஓரல் கேர் அப்படின்னாலே ப்ரஷ் பண்றதோட முடிஞ்சிடாது, இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்றது டெய்லி 2 a day. ஸோ செகண்ட் வந்து நம்ம டீத்துக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ். ஸோ ரெகுலராக அந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் ரீமினரலைசேஷன் நடக்கும். ஸோ அந்த ரீமினரலைசேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ், மெயினாக மினரல் பேஸ்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.
ஸோ அடுத்து நம்ம ஃபர்தராக டேமேஜ் குறைக்கிறதுக்கு வி கேன் லிமிட் சுகரி அண்ட் அசிடிக் ஃபுட்ஸ். ஸோ கோக்கு இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நல்ல நெய் அடையார் ஆனந்த பவனோட அந்த மைசூர் பா சாப்பிட்றது, ஏன்னா அதெல்லாம் பக்கா சுகரி ஃபுட்ஸ். இந்த மாதிரி சுகரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணோம்னா டூத் எனாமல் வந்து ஃபர்தராக எரோட் ஆகாது. ஸோ நைட் டைம் கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரஷிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றோன்னா 1/2 ஹவருக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சு 1/2 ஹவருக்கு அப்புறம் உடனே பண்ணக்கூடாது, எனாமல் இமீடியட்டாக டேமேஜ் ஆகும். ஸோ ரெகுலராக நம்ம செக்அப் போகிறது, இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் பார்த்தோன்னா ப்ரிவென்ஷனுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பண்ணணும், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரஷ்ஷை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் கம்பல்சரி. ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுறதே அன்கான்சியஸாக பண்ணுவோம், ஏதோ திங்கிங் இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படியே ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷோட கண்டிஷன் நமக்கு தெரியாது, அது வளைஞ்சு சைடில் போய் அந்த கம் மசாஜரே காணாமல் போகிற அளவுக்கு இல்லாமல் 3 months ஒன்ஸ் மேண்டேட்டரியாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் அழுத்தி தேய்க்கிற ஆளாக இருந்தால் 2 months ஒன்ஸே மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ ப்ரஷோட கண்டிஷன் பார்த்துக்கணும். ஸோ ப்ரஷிங்க்கு அப்புறம் இப்போ ஃப்ளாசிங் வந்துருச்சு, வாயை கொப்பளிக்கிறது. ஸோ அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு, பட் இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ நிறையா தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டோம்னா 30 minutesக்கு அப்புறம் தான் ப்ரஷிங் பண்ணணும். சில பேர் வந்து 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணுற ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா சாப்பிட்டு 30 minutesக்கு அப்புறம் தான் ப்ரஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டூ ஹார்டு அது மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்பவும் போட்டு அலசக்கூடாது. அப்புறம் டங் கிளீன் பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்கணும். ஏன்னா டங்க் வந்து ஒரு ஸ்பாஞ்ச், அது வந்து ஒரு பாக்டீரியாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ எப்பெல்லாம் ப்ரஷ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் டங் கிளீனர் திருப்பி டங்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறோம். அப்போதான் அந்த பாக்டீரியா அன்வான்ட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் ஓரல் ஹெல்த்துக்கு நம்ம செய்ய வேண்டிய அடிஷனல் பாயிண்ட்ஸ் இது. ஸோ சப்ளிமெண்ட்ஸில் மினரல் பேஸ்டு சப்ளிமெண்ட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் வர்றது டி, கால்சியம் மெக்னீசியம் வைட்டமின் டி வித் ஜிங்க். இவ்வளோதான் தேவையே. இதோட அப்சார்ப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி அது மட்டும் பண்ணுறதுல அந்த டீத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கம்ஸை வந்து ஸ்ட்ராங்காக, கம்ஸுக்கு தேவையான கொலேஜனை ஃபார்ம் பண்ண வைக்கிறது விட்டமின் சி. ஏன்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சி வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கம் ப்ளீடிங். பல்லு விளக்கும்போது கம்ஸ் வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ கொலாஜன்ஸ் வந்து பத்தலைன்னு அர்த்தம். விட்டமின் சி கொடுத்தோம்னா நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் அவர் ஓரல் ஹெல்த். ஸோ அடுத்த செக்மெண்ட் டைனமைட். ஸோ த நேம், பேர் சொல்ற மாதிரி டைனமைட், டம் டம் வெடிக்கிற மாதிரி மென்னுக்குன்னு ஒரு பெக்குலியர் செக்மெண்ட்ஸ். அந்த கலர்லாம் பார்த்தா அப்படியே பயங்கர அட்ராக்டிவா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த ஜென்ஸ். ஸோ ஜென்ஸ்க்குன்னு ஸோ அவ்வளோ டைனமைட் ப்ராடக்ட்ஸ்குள்ளேயும் பெக்குலியரா ஒரு காம்பனண்ட் உண்டு, ரெட் ஆல்கை. ஸோ ரெட் ஆல்கைங்கிறது ஒரு பெக்குலியரா நம்மளோட ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆல்கை. ஸோ அந்த ரெட் ஆல்கையோட எக்ஸ்ட்ராக்டை டைனமைட்டோட ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளேயும் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனமைட் ப்ராடக்ட்ல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹேர் க்ரீம். ஸோ ஹேர் க்ரீம் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நம்ம என்னன்னா தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்க மாட்டோம், ஷேக்கா போட்டு குளிக்க மாட்டோம், பட் அதோட பெனிஃபிட்ஸ் வேணும். நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது ஒருத்தர் ரெகுலராக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண சொல்லுவார் ஒரு சார். ஸோ அவர் என்னன்னா எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே கிடையாது, அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றாருன்னா ஹேர் க்ரீம் வச்சு. இதுல வந்து ஷேக்கா உண்டு, கோகோனட் ஆயில் உண்டு, அதுபோக அடிஷனலா சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இந்த 2 இன்கிரீடியன்ட் வந்து அதில் உண்டு. ஸோ அப்போ நம்ம என்னன்னா எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கக்கூடாது, பட் எண்ணெய் தேய்ச்சோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஹேர் க்ரீம் அதை பண்ணும். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு போட்டுட்டு அப்படி அழகா அப்ளை பண்ணிட்டு போனோம்னா அந்த ஹேர் க்ரீமோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட காஸ்ட் ஆஃப்டர் ரிடக்ஷன் 291 rupees வருது. கிட்டத்தட்ட 3-4 months மேலே வருது. ஸோ ரெகுலராக நம்ம ஒரு பெனிஃபிட்ஸ் அதை என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நான் ரெகுலராக இந்த ஜிஎன்ஹெச் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மாறினேன். ஏன்னா கலர் அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து 3-in-1. அதான் இதில் நீங்கள் யூஸ்வலாக பாடி சோப்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் த பாடி, பட் 3-in-1னா பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது எவ்வளோ சேஃப்டி இருக்கணும். ஏன்னா ஹேர் வந்து வெரி சென்சிட்டிவ், எதையாவது போட்டால் கடகடன்னு விழுக ஆரம்பிச்சிடும், அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து 3-in-1, இட்ஸ் சேஃப் ஃபார் த ஹேர், பாடி, ஃபேஸ். ஸோ அந்த 3க்கும் கம்பைன் ப்ராடக்ட். எனக்கு இதுக்குன்னு தனியாக கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நானே ஒரு பெரிய கிளைண்ட் தான். அதுக்கு ரெகுலராக ஒரு 3-4 months ஒரு தடவை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக கடகடன்னு போட்டுட்டு ஒரு சோப்பு நோர ஆல்ரெடி ஒரு அலூஃபான்ட்டு நம்ம அந்த ஸ்பாஞ்ச் இருக்கு. ஸோ ஜிஎன்ஹெச் லோஷன் போடுற பையனுக்கு இருக்கு. ஸோ அதில் இந்த இதையும் போட்டோம்னா கடகடன்னு ஃபோம் ஃபார்ம் ஆயிடும். ஃபோம் சும்மா ஜஸ்ட் 1 ml 2 ml ஆட் பண்ணாலே போதும், நிறைய ஃபோம் வரும். ஸோ ஃபுல்லாக வந்து ஈஸியாக குளிச்சு முடிச்சிட முடியும். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபாஸ்ட்டாக நம்ம குளிச்சுட்டு வர மாதிரி இருந்தால் கூட இதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்மெல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சோப்போட நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம ஈவன் நாய்க்குட்டி கூட
இன்னைக்கு எவ்வளவோ பெட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. அப்ப அதுல எத்தனை பேர், ஒரு 20 பெட்டு வருதுன்னா அதுல ஒருத்தர் தான் சொல்லுவாரு நான் சோப் போட்டிருக்கேன் வேற ஏதாவது மாத்திரமான்னு கேட்பாரு. ஸோ சோப் நாய்க்குட்டிக்கே நாட் அட்வைஸ் சொல்லும்போது அப்புறம் மனுஷனுக்கு வந்து யோசிச்சுக்கணும். ஏன்னா சோப்பை விட பெஸ்ட் வந்து பாடி ஷாம்பு ஆர் பாடி வாஷ். ஸோ இதுல ஒரு பாடி வாஷ்க்கு உண்டான எல்லா 10 பொருத்தமும் இதுல அடங்கியிருக்கு. ஸோ காஸ்ட் ரொம்ப சீப். 287, 200 ml நம்ம 287 கிடைக்குது அப்படின்னா லாங் டேர்ம் வரும். நான்லாம் எப்போ வாங்குறேன்னே தெரியாது, அந்த அளவுக்கு அது வார்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். வாங்கி வச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 3-4 months வரும். ஸோ நெக்ஸ்ட். ஸோ அடுத்து ஷேவிங். ஸோ நமக்கு இந்த பழக்கம் இல்லை, இதை கரெக்டாக சொல்லணும்னா டாக்டர் சத்யா சார் தான் கரெக்ட். எப்போ கிளீன் ஷேவ்ல பக்காவாக இருப்பாங்க. எப்போ போனாலும் அவரோட எங்க நம்ம டெமோ எந்த செஷனுக்கு போனாலும் காலைல எழுந்து சரசரன்னு இழுத்து கிளீன் ஆக்கிடுவாங்க. ஸோ எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாமனார்லாம் யூஸ் பண்ணாரு. ஸோ எக்ஸலண்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு ரேசருக்கு உண்டான எல்லா குவாலிட்டி இதில் உண்டு. சாஃப்டா அப்படி அழகா எடுத்துட்டு வரக்கு இதோட சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஷேவிங் ஃபோம். இதெல்லாம் வருஷக்கணக்காக இருக்கும் வாங்கிட்டோம்னா. இதான் அதில் ப்ராப்ளமே. கிளைண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கிளைண்ட் வாங்குவாங்க. ஏன்னா ஃபோம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பக்காவா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கறதுக்கூடியது ஷேவிங் ஃபோம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற சார் நமக்கு கடைசியாக நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஃபைனலாக டியோட்ரண்ட், நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த டியோட்ரண்ட் நான் ரொம்ப ஸ்பெஷலாக விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு ஒரு டெமோ இருக்கு. எகைன் அடுத்த செஷனில் தான் அதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டியோக்கும் இந்த டியோக்கும் என்ன வித்தியாசம்னா, வெறும் ஸ்மெல்ல மட்டும் வித்தியாசம் இல்லை, அதோட இன்கிரீடியன்ஸ் பேஸ்டே. இதில் வந்து என்ன, இது வந்து டியோட்ரண்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் இல்லை, இது எக்ஸ்ட்ராவா இதுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்ம இதோட ஆல்கஹால் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவு. ஸோ நம்ம பாடியில் அடிக்கும்போது நமக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகுது. அதோட சேர்ந்து கண்டது மிக்ஸ் ஆகி வராமல் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டெமோ இருக்கு. அந்த டெமோ பார்க்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இது ஒருவேளை அந்த கெமிக்கல்ஸ்லாம் இதுக்குள்ள இருந்ததுன்னா என்னெல்லாம் இது டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு நிறைய ஃபிளேவர்ஸ்ல இருக்கு, ஸ்பெஷலி ஃபார் த மென். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த செஷன். ஸோ டைனமைட் அண்ட் கிளிஸ்டர், ஸோ ரெண்டு ஒண்டர்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட். ஸோ கிளிஸ்டர் ஒரு குளோபலி அவைலபிள் பிராண்ட், டைனமைட் நமக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட். ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாத அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் காமனாக ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஸ்பெஷலாக கீ ஃபேக்டர்ஸ். ஸோ ஆம்பேவோட கிளிஸ்டருக்கும் காமனாக மல்டிபிள் பிராண்ட்ஸ், அதை விட பயங்கர காஸ்ட்லியான ப்ராடக்ட் இருக்கு, அதை விட பயங்கர சீப்பான ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காஸ்ட்லியாக இருந்தால் கூட இதை மீட் அவுட் பண்ண முடியாது, சீப்பாக இருந்தால் கண்டிப்பாக மீட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அது என்ன கீ ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வித் டெமான்ஸ்ட்ரேஷனோட இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த பேஸ்ட் எடுத்து கையில் அப்படி உருட்டினாலே அதோட குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுபோக இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டெமோஸ் இருக்கு. டைனமெட்டிக் டெமோஸ் இருக்கு, கிளிஸ்டருக்கு டெமோஸ் இருக்கு, கிளிஸ்டர் பிரஷ்ஷுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பேக் டு ஹோஸ்ட். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல் செஷன். அரை மணிக்கூர்ல, அரை மணி நேரத்துல വേറെ ലെവൽ സെഷൻ നടത്തിയിട്ടാങ്ക ഡോക്ടർ രമേശ്, വേറെ ലെവൽ. സോ ഇതില് ഞാൻ ഒരു 1 മിനിറ്റ് എടുത്ത് എന്റെ എക്സ്പീരിയൻസ് ഷെയർ ചെയ്യാം. ഫസ്റ്റ് ഓറൽ കെയറില് എനിക്ക് ഈ പല്ല് ഈ പല്ല് സെൻസിറ്റീവ് ആണ്, ഈ പല്ല് എനിക്ക് സെൻസിറ്റീവ് ആണ്, കറക്റ്റാ ഇതാ ഇടനാക്കിയ ഈ പല്ല്. ഞാൻ ഇപ്പൊ எப்பயாச்சும் திட்டிடாதீங்க, எப்பயாச்சும் ஒரு நாள் இப்ப மவுண்டன் டியூ எனக்கு சோடால மவுண்டன் டியூ எனக்கு பிடிக்கும். மவுண்டன் டியூ குடிச்சால் இல்ல ஏதாச்சும் சாக்லேட் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டேன்னா, ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டேன்னா, அண்ட் அது சாப்பிட்டா மட்டும் இல்ல, அண்ட் ஒழுங்கா பல்லு தேய்க்காம, அப்ப பல்லு தேய்க்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஜஸ்ட் லைட்டா வச்சுட்டு പോകുമ്പോൾ പല്ല് തിരിച്ച് സെൻസിറ്റീവ് ആകാൻ തുടങ്ങും. ബട്ട് ഞാൻ കറക്റ്റാ നമ്മുടെ ഗ്ലിസ്റ്റർ ഹെർബൽ പേസ്റ്റ് വെച്ച് കറക്റ്റാ ഒരു 2 minutes നല്ല പല്ല് தேய்க்குമ്പോൾ எனக்கு 2 weeksலாம் இல்லை, எனக்கு 2-3 daysல என்னோட சென்சிட்டிவிட்டி அத்தனையும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்ல, ஓரல் கேர் ப்ராடக்ட்ல இத்தனையும் இன்னைக்கு ரிசல்ட் கிட்டோ அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்தது இல்லை. ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண, அதான் வந்து அந்த ரீமினலைசேஷன் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப இது. அண்ட் ரெண்டாமத்தது டைனமைட்ல டாக்டர் ரமேஷ் சொன்ன மாதிரிதான் ஹேர் ക്രീം. ഞങ്ങളുടെ വീട്ടില് എപ്പോഴും ഹെയർ ക്രീം ഉണ്ടാവും. 3 പേരും യൂസ് ചെയ്യறது ஹேர் ക്രീമാണ്. முன்னாடி நான் ஸ்கூல்ல வந்து டெய்லி எண்ணெயை போட்டு இப்படி ஆக்கி வச்சிருவாங்க, இப்படி போட்டு அமுக்கி இப்படி அனுப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு, ரைட்? பட் இப்போ அதே பெனிஃபிட்ஸ் என்ன அப்பப்ப யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை.
ബട്ട് ഹെയർ ക്രീംன்ற வந்து അത്രയും ഒരു ബ്യൂട്ടിഫുൾ ആയിട്ടുള്ള പ്രോഡക്റ്റ്, അത്രയും ആ സ്മെല്ല്, ബ്യൂട്ടിഫുൾ സ്മെല്ല് അപ്ലൈ ചെയ്യുമ്പോൾ അങ്ങനെ ഫീൽ ആവും. ഞാനിപ്പോ ഏതെങ്കിലും ഒരു വീഡിയോ റെക്കോർഡ് ചെയ്താൽ എപ്പോഴും ഒരു ഹെയർ ക്രീം ഇട്ടിട്ടാണ്. സോ മോർണിംഗും ഇടും, ഈവനിങ്ങും ഇടും. ஸோ அதோட சேர்ந்து இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. இப்போ நான் பர்சனலி யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஆர்டிஸ்டோட சிடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இது പ്രോട്ടോകോൾ ഫോളോ பண்ணிட்டு இருக்கேன். ബട്ട് കോളേജിൽ ഞാൻ ഇരുന്നപ്പോൾ ഓൾവേസ് ഞാൻ എന്റെ റൂംമേറ്റ്സ് എല്ലാവരും യൂസ് ചെയ്യണത് ആ ഫോമിംഗ് ഫേസ് വാഷ് ആണ്. அந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் டைனமைட்டோட அந்த ஸ்மெல் எல்லாம் வேற லெவல். ஏன்னா நம்ம வந்து ஷேவ் பண்ணது இல்ல, ஆனா அந்த ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஷேவிங் ஃபோம் போலயே உங்களுக்கு வரும், அந்த ஷேவிங் ஃபோம் மாதிரியே உங்களுக்கு வரும். ஸோ ஷேவ் பண்ணாட்டி கூட அப்படியே நம்ம எடுத்து நம்ம ஷேவ் பண்ற மாதிரி அப்படியே நினைச்சுக்கிட்டு போட்டோம்னா அந்த ஸ்மெல், நீங்க நான் சொல்றேன் அது 200 ரூபாயோ ஏதோ தான் வரும். அது வாங்கி அந்த ஸ்மெல்ல மட்டும் நீங்க அது இது பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். வேற எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து தேவையில்ல, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஆയിട്ടുള്ള ப்ராடக்ட். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இത്രയും வண்டர்ஃபுல்லா நமக்கு பியூட்டிஃபுல் ஸ்லைட்ஸோட ப்ரிப்பரேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி இவ்வளவு நாலேஜ் கொடுத்துட்டுள்ள நமக்கு கொடுத்திருக்க டாக்டர் ரமேஷ்க்கு வந்து நம்ம வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும், பாராட்டுகள் தெரிவிக்கணும். நன்றி நன்றி நன்றி. ஸோ அடுத்த பார்ட் சீரீஸ் நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு முன்பே நம்மளோட ஹெட் கோச் ஏதாச்சும் சொல்ல விரும்புறாங்கன்னா அவங்கள நான் ஃபைனல் ஃபியூ வேர்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணிட்டு நம்ம செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ഗ്രേറ്റ്. സോ என்ன எந்த பறையான அடிபொலி செஷனா இருந்தோ, எக்ஸலண்ட் செஷனா இருந்தோ. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஹேர் கிரீம்ல എന്തൊക്കെ ഇൻഗ്രീഡിയന്റ് ഉണ്ട്? ആരെങ്കിലും அந்த ഇൻഗ്രീഡിയന്റ് டக்குனு சாட் பாக்ஸ்ல போடுங்க പറ്റുമോ? ആ சாட் பாக்ஸ்ல അതന്നെയാണ് നോളജിനെ പറയുന്നത്. ഒന്ന് കേട്ടിട്ട് എന്താ കേട്ടത്, நல்லா இருந்து, அடிபொலியா இருந்து, சூப்பரா இருந்து, எങ്ങനെ நல்லா இருந்து? நல்லா இருந்து. நம்ம வந்து சினிமா கண்டுட்டு வந்துட்டு சினிமா நல்லா இருந்துன்னு அதோட இன்கிரீடியன்ட் എന്താ? அப்படியான்னு அப்போ அதுல உள்ள மெயின் இன்கிரீடியன்ட் ஆர்கன் ஆயில். ஆர்கன் ஆயிலினுடைய அட்வான்டேஜ் என்ன? 12 அட்வான்டேஜ் உண்டு. ஆர்கன் ஆயில் கரெக்டா நீங்கள் மசாஜ் செய்தால் ஈவன் ஹார்ட் அட்டாக் வராது தடுக்கிற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா. ஆர்கன் ஆயில் உண்டு, கோகனட் ஆயில் உண்டு, ஷியா பட்டர் உண்டு. கோதுமையில இருந்து புரோட்டீனை மாத்திரம் எடுத்துட்டு ஹைட்ரோலைஸ்டு, அதை ஹைட்ரோலைஸ்டு செய்து நீங்கள் அப்ளை செய்தால் முடிக்கு போகக்கூடிய கெரட்டினைசேஷன் நடக்கக்கூடிய ஒரு அடிப்பொலி சாதனமானது. அப்போ டாக்டர் ரமேஷோடைய ஸ்லைடு வேற லெவலா இருந்து இன்னும் இந்த செஷன்ல இருந்து எனக்கு கிடைச்சது. நான் ராத்திரி பல் தேய்ச்ச உடனே, லோகத்துல எல்லாரும் பல் தேய்ச்ச உடனே எடுத்துட்டு ஒண்ணு நம்ம வந்து தூங்க போயிருவோம், சரிங்களா, சாப்பிட்ட உடனே. அல்லது சாப்பிட்டுட்டு ஆனி வாயை குழந்து டிவி பார்ப்போம், நியூஸ், ஓ சோபனா போய் தங்க கடத்தல் போய் நீ வாயை குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? அப்படி இல்லை, நம்ம அறக்க பறக்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஓடி ஐயோ 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 ஐயோன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஓடுவோம். யாரும் ஒரு சமாதானமா இல்லை. நானும் ஆகாரம் കഴിച്ച உடனே சாப்பிட்ட உடனே பல் தேய்க்கிறது எனக்கு ஒரு ശീലം. പക്ഷേ ആംബേ ട്രെയിൻ ചെയ്യുന്നുണ്ട്. சாப்பிட்டுட்டு அரை மணிக்கூர் கழிஞ்சிட்டான்னு நீங்கள் பல் தேய்க்கும். எந்த ஒரு சயின்ஸான, எந்த ஒரு சயின்ஸான எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அனிமல் ப்ராடக்ட் இதுல இல்லைன்னு டாக்டர் പറഞ്ഞു അല്ലേ? அனிமலோடைய இன்கிரீடியன்ட் வந்து இல்லைன்னு நான் சொல்றேன். சின்மயா நகர், சென்னையில சின்மயா நகர்ல என்னுடைய மூத்த சகோதரி அப்படியானு தாமதிச்சது. அங்கதான் வந்து இந்தாங்க சின்மயா நகர்ல. அங்க இந்த நாய் போன் இருக்கு இல்லைங்களா, பட்டியோட எள்ளு, பசுவோடைய எள்ளு, இந்த கிராமத்துல எல்லாம் இந்த எள்ளு கிடக்கும், செத்து போய அனிமல்ஸோடைய எள்ளு எலும்பு, அதை எடுத்து கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கெங்க போகுது? இந்த எலும்புலாம் எங்க போகும்? பிரதானப்பட்டது பேஸ்ட் உண்டாக்காங்க, எள்ளுபொடியா, எள்ளுபொடி உண்டாகும், அல்லது கண்ணாடி ஜெல்லு உண்டாகும், ஹைட்ரோலைஸ்டு சிலிக்கா அல்லது சிலிக்கா உண்டாகும். ஒன்று கண்ணாடி பவுடர் உண்டாகும், അല്ലെങ്കിൽ எள்ளுன்னா எலும்பு பொடி உண்டாகும், அல்லது சீனி உண்டாகும். இது எதுவுமே இல்லாம லோகத்துல ஒரு பேஸ்ட் ஒருத்தன் உண்டாக்கியிருக்கான்னா அந்த பேஸ்டுக்கு சொந்தக்காரங்க நம்மன்னு சொன்னா எவ்வளவு ப்ரௌடா இருக்கணும். அம்மா அப்போ ஆத்தாடி 300 രൂപ இந்த கண்ணு பாபு 300 രൂപயா അങ്ങനെ പറഞ്ഞു. 300 രൂപயா வேல்யூ ஃபார் மணி, வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் 300 ரூபாய்னு வாயை பொழக்க கூடாது. நீங்க அந்த பேஸ்ட்ல எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸலண்ட் செஷனானு இதனுடைய டீப்பாய அடுத்த செஷன் உண்டாகும். இப்போ ரெட் ஆல்கே, ரெட் ஆல்கேனுடைய குணநிலவரம் എന്താ?
ரெட் ஆல்கையுடைய குண நிலவாரம் என்றாங்க. ரெட் ஆல்கையினுடைய ஸ்பெஷல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு நம்மகிட்ட ஒரு டென்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. நான் வந்து பல டாக்டரை பார்த்துருக்கேன். எல்லா டாக்டரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த பிளேக்கு வந்துடுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பல் தேய்ச்சி போகவே போகாது, நீங்கள் எங்ககிட்ட வந்து கிளீன் பண்ணுங்க. ஆம்பே ஒன்று சொன்னது தான். 10 திவசம் உண்டு பிளேக்கு போகும்னா சொன்னா போகுது, பிளேக் போகும். அது நீங்க பல் தேய்க்கிற ரீதி இருக்கு. பல் தேய்க்கிற ரீதி 45 டிகிரி ஆங்கிள் வைக்கணும். ஏதோ வாயை பொடிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாம. இனியும் ஒருத்தங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரஷ் கேட்பாங்க, உங்க ப்ரஷ் எத்தனை வருஷம் வரும்? அட லூசு மென்டலு, ஒரு ப்ரஷ் 2 மாசம் அதிகபட்சம், ஆனா 3 மாசமே உபயோகிக்காம பாடு இல்லை. இந்த செவத்துல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற ப்ரஷ் மாதிரி சவைச்சு துப்பி கரைச்சு உபயோகிக்க கூடாது. நீங்க அந்த ப்ரஷ்ஷை போட்டாரு, எனக்கு இன்னைக்கு அது நியூ இன்ஃபர்மேஷன் லேர்னிங். அந்த ப்ரஷ்ஷனுடைய அந்த சைட்ல பாத்தீங்கல்ல ரவுண்ட் எட்ஜ், அது நம்மளுடைய ப்ரஷ் சாஃப்டும் மீடியமும் சேர்ந்து அப்படின்னு இன்னைக்கு புதிய புதிய தகவல். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரமேஷ், கிரேட். நானே இப்போ ஒரு டைமண்ட் மீட்டிங் இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த செஷனை கண்டுட்டு எனக்கு எக்ஸைட்மெண்ட் கூடி போய் അതുകൊണ്ട് ഞാൻ நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்து ஜாயின் செய்யிட்டேன்னு பறஞ்சிட்டு எனக்கு அத்தனை இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சு. இந்த பிசினஸ்ல 21 வருஷம் கொஞ்சம் லேட்டா 4 ஸ்லைடு போனதுக்கு அப்புறம் வந்தவங்க உங்களுடைய பரிதாபகரமா தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த செஷன் எப்பவே ஃபர்ஸ்ட் அண்ட் 2வது 3வது ஸ்லைடு தான் பவர்ஃபுல் ஸ்லைடு. அந்த இன்ட்ரோ, அதுவும் டாக்டர் ரமேஷோடைய ஸ்லைடு, அது அந்த இன்ட்ரோ. நீங்க லிங்க் கிடைக்கலங்கிறீங்க, உங்க வாட்ஸ்அப்பை வேற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு SSTM முதல்ல உங்களுக்கு பெர்சனலா மெசேஜ் வந்துட்டு உண்டான்னு நோக்கணும், வைப்ரேஷன்ல இருந்து வந்துட்டு உண்டான்னு நோக்கணும். இது உங்க லைஃப்ல மாற்றம் உண்டாக்குறது. அப்புறம் டாக்டர் சொன்னாரு பேஸ்ட் ஓரல் பயோட்டா, ஓரல் பாக்டீரியா. அதுக்கு உலகத்துல ஒரே ஒரு பேஸ்ட்னா அது ஆம்பே தவிர வேற பேஸ்ட் இல்லை. நீங்க எந்த பேஸ்டும் எடுத்து பாருங்க, அது சொல்லலாம். உங்களுக்கு அடுத்தாப்புல டெமோகுமோ எல்லாம் இப்போதான் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண போறாரு, நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வே. கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரமேஷ். அடுத்தாப்புலையும் செஷன் இருக்குது, உங்களுக்கு தொடர்ச்சியாக செஷன் இருக்கும். கூடிய விரைவில் ஒரு செஷன் இருக்கும், ஒய் நியூட்ரலைட் அண்ட் ஒய் சப்ளிமெண்ட் அண்ட் ஒய் நியூட்ரலைட் இருக்கும். அடுத்தாப்புல ஹேர் கேர் செஷன் ஒன்று இருக்குது, ஹேர் கேர் செஷன் இருக்குது. நாளை மறுநாள் வந்து பிசினஸ் செஷன் அகைன் டாக்டர் ரமேஷ். டாக்டர் ரமேஷனுடைய அந்த பிளான் பிரசன்டேஷன்லாம் கேட்டுட்டும் ஒருத்தனுக்கு அந்த மண்டையோடு திறக்கலன்னா, ஓப்பன் ஆகலன்னா அந்த களிமண்ணை வச்சு மூடிருங்க, அவ்வளவுதான். ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பிரசன்டேஷன் உண்டாகும். கிரேட். உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வே இணைவோம் இலக்கை அடைவோம். கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ரமேஷ். இதனுடைய டெமோலாம் உங்களுக்கு அடுத்து வரும், டெமோ எல்லாம் வரும். நீங்க டீமை ஃபாலோ பண்ணுங்க, டெமோ எல்லாம் லைவ் டெமோ உண்டாகும். கிரேட். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல் நம்மளோட கேப்டன் எக்ஸலண்ட் ஆயிட்டு ஷேர் செய்துட்டு டாக்டர் ரமேஷ்க்கு அகைன் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே இன்னைக்கு கூட அம்மாட்ட வந்து பேசிட்டு இருந்தேன், எப்படிதான் அப்படி குயிக்கா சீக்கிரமா யோசிச்சு அது ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றாங்க டாக்டர் ரமேஷ் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு தெரியலையே. நல்லா உட்காந்தேன்னா அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பேன் ஒரே ஸ்லைட்ல, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதெல்லாம் ஒரு திறமை தான், அதெல்லாம் தனி திறமை தான். அது ப்ரிப்பேர் பண்றது, அது ஒரு ஸ்டோரி லைன் ப்ரிப்பேர் பண்றது, அதெல்லாம் அந்த பிசினஸ் ப்ரெசன்டேஷன்ல வேற லெவலில் தெரியும். ஸோ அகைன் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு நமக்கு ப்ரெசன்டேஷன் செய்த டாக்டர் ரமேஷ் அண்ட் நம்மளோட என்டையர் டீம், நம்மளோட கேப்டன்ஸ் டாக்டர் சத்யராகவன் சுகுணா சத்யராகவன் 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த செஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நன்றி. உண்ணுவதும் எண்ணுவதும் இருவே, இணைவோம் இலக்கடைவோம். நாளை காணோம். பாய்.